ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம மகாலய அமாவாசை, உங்கள் முன்னோர்களை திருப்திப்படுத்த சமைக்க வேண்டிய காய்கறிகள். இந்த 4 காய்கறிகளை சமைத்தால் 1008 காய்கறிகள் சமைத்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மகாலய அமாவாசை அப்படின்னாலே அங்கு அந்த முன்னோர்கள் வழிபாட்டிற்கு அந்த காய்கறிகள் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். சில காய்கறிகளை சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரங்களில். ஆனால் சாஸ்திரப்படி நீங்கள் 4 காய்கறிகள் சமைத்தாலே அந்த 1008 காய்கறிகள் சமைத்து உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் படைத்ததற்கு சமமாகும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த 4 காய்கறிகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு ஒரு புராண கதையும் இருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். இந்த மகாலய அமாவாசைக்கு இந்த 4 காய்கறிகளை சமைத்து உங்க முன்னோர்களுக்கு படையல் போடும் பொழுது நிச்சயமா உங்க முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும், மனம் மகிழ்ச்சி அடையும், வேண்டிய வரங்களை நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார்கள். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வருடம் இந்த மகாலய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. ஏற்கனவே மகாலயபட்ச காலம் ஆரம்பித்து 15 நாட்கள் நம்ம அதுக்காக முன்னோர் வழிபாடு இதெல்லாம் செஞ்சிட்ருப்போம். இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு தான் நம்ம முன்னோர்களுக்கு அந்த படையல் போடுவோம். இந்த படையல் போடும் பொழுது நீங்கள் ஒரு 4 காய்கறிகளை சமைத்தாலே போதும். 1008 காய்கறிகள் சமைச்சு உங்கள் முன்னோருக்கு நீங்கள் அந்த படையல் போட்ட பலனும் புண்ணியமும் கிடைக்கும். 1008 காய்கறி வகைகள்லாம் நம்மளால் நிச்சயம் செய்ய முடியாது. அதனால் கண்டிப்பாக அந்த 4 காய்கறிகளை நீங்கள் சமைச்சு வச்சாலே போதும். அந்த 4 காய்கறிகளோட மகிமையை பற்றி நம்ம ஒரு புராண கதையை பார்ப்போம். விஸ்வாமித்திரர் நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவர் ஒரு மகா முனிவர். அவர் பார்த்திங்கன்னா மிகவும் கோபக்காரர் கூட. அவர் ஒரு முறை வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு உணவு அருந்த வருவதாக சொல்லி அனுப்புகின்றார். அதுவும் அந்த 1008 காய்கறிகள் கண்டிப்பாக அந்த உணவில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளையோடு அவர் சொல்கின்றார். வசிஷ்டர் கொஞ்சம் பயத்தோடு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அந்த ஆசிரமத்திற்கு அவரது துணைவியாரான அருந்ததியிடம் சொல்கின்றார். இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் நம்ம வீட்டிற்கு உணவருந்த வருகின்றார். ஆனால் அவருக்கு 1008 வகையான காய்கறிகளை சமைத்து பரிமாற வேண்டுமாம் அப்படின்னு சொல்லி பயத்துடன் சொல்லும் பொழுது அவங்க துணைவியாரான அருந்ததி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லும் பொழுது வசிஷ்டர் ஆச்சரியமாக பார்க்கின்றார். 1008 காய்கறியை தேடி நம்ம எப்போ சமைத்து அவருக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னு கவலைப்படாதீங்க அப்படின்னு அருந்ததி சொல்லிட்டு அந்த நாளும் வந்தது. அவர் விஸ்வாமித்திரர் சாப்பிட வரும் பொழுது இலையை போட்டு அருந்ததி தாயார் அந்த காய்கறிகளை வைக்கிறாங்க. அதில் 8 துண்டு வாழைக்காய்களையும், அடுத்து பாகற்காய், பிரண்டை, அந்த பலாக்காய், இந்த 4 காய்களையும் இலையில் வைத்து அவங்க பரிமாறுறாங்க. விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துருச்சு. 1008 காய்கறிகள் நான் சமைக்க சொன்னால் நீங்கள் வெறும் 4 காய்கறிகளை மட்டும் சமைச்சு எனக்கு சாப்பாடு போடுறீங்கன்னு கோபப்படும் பொழுது அருந்ததி தாயார் மிகவும் பொறுமையாக சாந்தமாக, சுவாமி உங்களுக்கு தெரியாத சாஸ்திரங்கள் கிடையாது. சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைக்காய் 8 தலைமுறைகளோடு ஒப்பிடும் பொழுது அந்த 8 காய்கறிகளுக்கு சமமானது. அதே போல் ஒரு பாவக்காய் 100 காய்கறிகளுக்கும், பிரண்டை 300 காய்கறிகளுக்கும், அந்த பலாக்காய் 600 காய்கறிகளுக்கும் சமம் அப்படின்னு நம்ம அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சிரார்த்த சாஸ்திரத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய அந்த சாஸ்திர அறிவையும் அந்த ஒரு பொறுமையாக பதில் சொன்ன விதத்தையும் பார்த்து விஸ்வாமித்திரர் மிகவும் ஆச்சரியப்பட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு வசிஷ்டரையும் அருந்ததியையும் ஆசீர்வாதம் செய்து வேண்டிய வரங்களையும் தந்தருளி சென்றார் அப்படின்றது ஒரு புராண கதையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால தான் இந்த 4 காய்கறிகள் அப்படின்றது முன்னோர்களுக்கு படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறிகள். இந்த 4 காய்கறிகளும் நம்ம சொன்ன மாதிரி அந்த வாழைக்காய் அப்படின்றது 8 காய்கறிகளுக்கும், பாகற்காய் அப்படின்றது 100 காய்களுக்கும், பிரண்டை 300 காய்கறிகளுக்கும், பலாக்காய் 600 காய்களுக்கும் சமமாகும். அதனால் மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த 4 காய்கறிகளை நீங்கள் இந்த மகாலய அமாவாசைக்கு சமையல் செஞ்சு உங்கள் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபடும் பொழுது அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா சிரார்த்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற காய்களை நீங்கள் சமைத்து வைக்கும் பொழுது அதன் பலன் பல மடங்கு உங்களுக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கண்டிப்பாக அவர்களின் ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெற்று கொடுக்கும். அதே போல் நீங்கள் வேண்டிய வரங்களையும் உங்கள் முன்னோரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இது மாதிரி பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.